நேர்காணலை எப்படி அணுகணும் அப்படின்னு அந்த மேடம் சொல்லி கொடுத்தது ரொம்ப ஆழமாக பதிவாச்சு. அப்புறம் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் போனேன். 5 நாள் நடக்கும் அந்த ரெக்ரூட்மெண்ட். 5ஆவது நாள் பேர் கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் இது மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி நடக்கும். அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நான் அப்படியே அந்த இன்டர்வியூவில் செஞ்சு பார்த்தேன். அதில் எது சரி எது தவறு எல்லாம் முடிச்சுட்டு அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் சொன்னார், நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக தெரியுறீங்க. இந்தியன் ஆர்மிலேருந்து அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் இருக்கிறவர், அந்த இன்டர்வியூ நடத்தினவர், நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக தெரியுறீங்க. ஸோ இந்தியன் ஆர்மி வேண்டாம், நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண போகிறேன், நிராகரிக்க போகிறேன், நீங்கள் போய் ஐபிஎஸ் படிங்க அப்படின்னாரு. முதல்ல ஏன்னா இந்த சினிமாலாம் பார்த்தேன், அதனால வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. பட் எனக்குள்ள நான் இந்த பரீட்சையை பாஸ் ஆகிற அளவுக்கு அறிவு நம்மக்கிட்ட இல்லை, தகுதி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு தைரியம் இல்லை. ஆசை இருந்துச்சு, அப்ளிகேஷன்லாம் போட்டேன். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணல. அது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன், சும்மா ஒன்றுமே இல்லாமல் ஒரு 20 கொஸ்டின் என்னமோ தான் தெரிஞ்சுது, மற்றது எதுவுமே தெரியல. அது சும்மா போய் ஏதோ எழுதி பார்ப்போன்னு எழுதிட்டு வந்தேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். இந்த ஆர்மி ஆஃபீஸர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்கள் ஐபிஎஸ் படிக்கலாம், உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அவர் அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரு, இப்போ நம்மளால் போய் இந்த தேர்வை எழுதி கிளியர் பண்ண முடியும்னு அப்போ தான் தன்னம்பிக்கை வந்தது.